தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 21ஆம் நாள். புனித சூசையப்பர் கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறார் என்பதை தியானிப்போம். தியானம். புனித ஜெர்சோனியூஸ் என்பவர் பிதாசுதன் தூய ஆவியைப் போல் இயேசு மரி சூசையும் விளங்கினார் என குறிப்பிட்டுள்ளார். நாமும் திரு குடும்பத்தை உற்று பார்த்து அவர்களுடைய ஒழுக்கத்தை நம் வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும். திரு குடும்பத்திற்கு தலைவராகவும் வான் வீட்டில் அனைத்து புனிதர்களை விட மேலானவராகவும் இருந்தார். நாசரேத்திலிருந்து எகிப்துக்கும் எகிப்திலிருந்து நாசரேத்திற்கும் காடு வழியே செல்ல வானதூதர் புனித சூசையப்பருக்கு மட்டுமே கனவில் முன்னறிவித்தார். திரு குடும்பத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் அச்சத்துடனே வாழ்ந்து திரு குடும்பத்தை வழி நடத்தினார். விண்ணக அரசியான மரியன்னையை மிகவும் நேசித்து அவருக்கு எல்லா வகையிலும் வணக்கமான மரியாதை செலுத்தி வந்தார். மரியன்னையோ இவ்வுலகு விண்ணுலகு இவற்றிற்கு அரசியாக இருந்த போதும் புனித சூசையப்பருக்கு மேற்படாதவராகவும் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு நன்மாதிரியையான திரு குடும்பத்தை கொண்டு நம் குடும்பங்களை திரு குடும்பத்திற்கு காணிக்கையாக்குவோம். நம் குடும்பங்களிலே நாம் சிங்கத்தை போல் இல்லாமல் மனைவியை அன்பு செய்து வாழ வேண்டும். அது என்னையும் அவ்வாறே கணவன் தனக்கு மேற்பட்டவர் என்பதை உணர்ந்து வாழ்ந்து வந்தார். நாம் வீட்டில் இருக்கிறவர்களை சரியாக கவனிக்காமல் அன்பு செய்யாமல் வெளியில் தர்மம் செய்து எந்த பலனையும் அடைய போவதில்லை. எந்த செயலை செய்யவும் பயம் இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல் வீட்டிலுள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்ற எண்ணமும் பயமும் இருந்தால் நம் குடும்பங்களும் திரு குடும்பம் ஆகும். மனைவியானவள் மரியன்னை தன் கணவனிடத்தில் பக்தியாய் இருந்தது போல் இருக்க வேண்டும். கணவனுக்கு பணிவாக பயன்பட வேண்டும். மரியன்னையின் பால் அதிக பக்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள பயம் இல்லாவிட்டால் கீழ்ப்படிய மாட்டார்கள். பயம், மதிப்பு, பாசம் மூன்றும் இருந்தால்தான் கணவன் மனைவி இருவரும் அன்புடன் பழகுவர். இயேசு எப்போதும் தனது தந்தையையும் தாயையும் மதித்து கீழ்ப்படிந்து பாசத்துடன் நடந்து கொண்டது போல் பிள்ளைகளும் பாசத்துடன் பழகி வாழ வேண்டும். திருச்சபையானது புனித சூசையப்பரை நமது குடும்பங்களுக்கு பாதுகாவலாக வைத்திருப்பதால் அவரை நமது குடும்பங்களுக்கு அடைக்கலம் அளிக்கும்படி பாதுகாவலராக நாம் கொள்ள வேண்டும். புதுமை. பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்தவ குடும்பங்களின் சபை என்னும் ஒரு சபை தோற்றுவிக்கப்பட்டது. அச்சபையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சேர்ந்து இயேசுமரி சூசையை பின்பற்றி பக்தியோடு வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். புனித சூசையப்பரை குடும்ப தலைவராக கொண்டு திரு குடும்பத்துக்கு ஏற்புடைய குடும்பமாக திகழ விரும்பினர். கிறிஸ்தவ குடும்பங்கள் திரு குடும்பத்தின் சாயலாக இருக்க வேண்டும் என்பதே இச்சபையின் நோக்கம். அதனால் இறைவனின் கட்டளைகளையும் திருச்சபை கட்டளைகளையும் சரிவர கடைபிடித்து தங்கள் பிள்ளைகளை இறைவனின் விருப்பத்திற்கிணங்க வளர்த்து காலை மாலை ஜெபங்களை குடும்பத்துடன் செய்து தங்களுடைய கடமைகளை சரிவர செய்து வருவோம் என உறுதி அளிப்பார்கள். மாதந்தோறும் இச்சபையில் உள்ள குடும்பங்கள் நல்ல முறையில் செயல்பட அனைவரும் கூடி ஜெபிப்பார்கள். ஏழைகளுக்கு தேவையான தான தர்மங்கள் செய்து நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து இறந்த சபை உறுப்பினர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்து வந்தனர்.
பிற குடும்பங்களையும் சீர்பெறச் செய்ய முயற்சிப்பார். இந்த சபையின் மூலமாக எவ்வளவு ஞான நன்மைகள் வருகிறதென்று சொல்ல முடியாத அளவு இருந்தது. கணக்கிலடங்காத குடும்பங்கள் இந்த சபையில் சேர்ந்த பிறகு திரு குடும்பத்தை பின்பற்ற அன்பிலும் அமைதியிலும் பண்பிலும் தங்கள் கடமைகளை சரிவர செய்தும் வந்தனர். பாப்பரசர் இச்சபையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல உதவிகள் செய்ய முன் வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் குடும்பங்களிலே இறையாசிர் நிரம்பி இருக்க நம் குடும்பங்களை புனித சூசேப்பருக்கு காணிக்கையாக்கி திரு குடும்பமாக வாழ முயற்சிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். திரு குடும்பத்திற்கு தலைவரான புனித சூசையப்பரே, உம்மை போற்றி போற்றுகிறோம். உமது குடும்பம் பிதா சுதன் தூய ஆவியாய் இருந்தது போல் எங்கள் குடும்பங்களையும் மாற்றியருளும். கணவன்கள் உம்மையும், மனைவிகள் மரியன்னையையும், பிள்ளைகள் இயேசுவையும் போல் இருக்க செய்தருளும். எங்கள் குடும்பங்களிலே அமைதி, அன்பும், ஒருவரை ஒருவர் மதித்தும் பாசத்துடனும் வாழச் செய்தருளும். நாங்கள் திரு குடும்பத்தின்பால் பக்தி உள்ளவர்களாக வாழ உதவி செய்தருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய ஜெபம். திரு குடும்பத்துக்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். எங்களுக்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும்
எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்கச் செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.